பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல அகரம், பள்ளிப்பட்டு, தொண்டமானூர் அப்படிங்கிற 2 கிராமம். இந்த 2 கிராமத்துக்கு இடையில ஓடக்கூடியதுதான் தென்பெண்ணை ஆறு. ஸோ இந்த 2 கிராமத்தை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாலம் அப்படிங்கிறது அங்க ரீசெண்டா ஒரு 18 கோடி ரூபாய் செலவுல கட்டியிருந்தாங்க. அந்த பாலம் இப்போ திருவண்ணாமலை, சேலம் அந்த சைடில் வந்து எந்த அளவுக்கு மழை பெஞ்சுது அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மழையில அந்த பாலம் வந்து 18 கோடி ரூபாய் செலவுல கட்டின அந்த பாலம் அப்படிங்கிறது முழுசா அடிச்சுட்டு போயிருக்கு. இந்த பாலம் வந்து இந்த 2 கிராமத்தை மட்டும்தான் கனெக்ட் பண்ணிச்சா அப்படின்னா கிடையாது. இப்போ இந்தாண்ட தொண்டமானூர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு. இந்தாண்ட வந்து அகரம், பள்ளிப்பட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய கிராமங்கள் இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு பெரும்பாலான மக்கள் வந்து இந்த பாலத்தை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பாலம் இப்போ இந்த மழையில அடிச்சுட்டு போன அந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம சோசியல் மீடியாவில் நிறையாவே பார்க்குறோம். ஏன் இந்த வீடியோவை வந்து இந்த அளவுக்கு ஷேர் பண்றாங்க, இந்த அளவுக்கு இந்த பாலம் அடிச்சுட்டு போன விஷயம் வந்து ஒரு வைரலா மாறி இருக்கு அப்படின்னா, இந்த பாலம் கட்டி இப்ப பொதுவா ஒரு பாலம் இருக்கு, ஒரு ஆற்று மேல ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அப்படின்னா அதோட ஹிஸ்டரி எடுத்து பாக்குறோம் அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பலவீனமா இருந்திருக்கும். இதை மாதிரி ஒரு பெரிய மழை பெய்யுது அப்படின்னா அடிச்சுட்டு போகும். பட் இந்த பாலம் இருக்குல்ல, இப்போ இந்த பாலம் இந்த மழை வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சுல்ல, இந்த பாலம் கட்டப்பட்டு முழுசா இன்னும் 90 நாள் கூட ஆகல. கட்டப்பட்டு 90 நாள் ஆகிறதுக்குள்ள இந்த பாலம் அப்படிங்கிறது அடிச்சுட்டு போனது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக். இதை திறந்து வச்சது, இதை அடிச்சுட்டு போனதுக்கு காரணம்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாலம் ஏன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமா இருந்தது, எவ்வளவு போராடி அந்த மக்கள் அந்த பாலத்தை அந்த இடத்த வர வச்சாங்க. ஏன்னா நம்ம கேட்ட உடனே இங்க ஒரு பாலம் வேணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சா உடனே பாலம் வந்துடும். அதுல ஒரு பெரிய போராட்டம் நடத்தி தான் அந்த பாலத்தை கொண்டு வரணும். ஏன் அங்க பாலம் அங்க தேவைப்பட்டிருக்கு அந்த மக்களுக்கு அப்படின்னா, சாத்தனூர் டேம் நமக்கு தெரியும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு முக்கியமான டேம். அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேம்ல சாத்தனூர் டேமும் உண்டு. ஸோ அந்த சாத்தனூர் டேம்ல வந்து தண்ணி திறந்து விடுறாங்க. அந்த டேம்ல தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னு தென்பெண்ணை ஆற்றுல வந்து தண்ணி திறந்து விடுறாங்க அப்படின்னா இந்த 2 கிராமம் அந்த ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது முழுசா கட் ஆகிட்டே இருந்திருக்கு. இவங்க தண்ணி திறந்துட்டாங்க, தண்ணி திறக்கல அப்படின்னா அந்த ஆற்று வழியா போயிடுவாங்க. தண்ணி திறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி தான், அதாவது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லாத இந்த டிஸ்டன்ஸுக்காக ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி தான் இந்த மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. நிறைய மக்கள், இந்த 2 கிராம மக்கள் மட்டும் கிடையாது, இந்த 2 கிராமமும் கரையை ஒட்டி இருக்கு. ஸோ அந்த பாலம் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுது. அதை தாண்டி பின்னாடி இருக்குல்ல அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தென்பெண்ணை ஆற்றில் வந்து இந்த பாலம் வந்து கட்டினா நல்லா இருக்கும், எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீண்ட கோரிக்கை மக்கள்கிட்ட இருந்து இருந்திருக்கு. ஸோ அதன்படி இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி அந்த கட்டுமான பணிலாம் முடிஞ்சு இந்த பாலம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டது. யாரு திறந்து வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தான். ஸோ அந்த பாலம் அந்த திட்டமும் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறதுனால ஸோ அதோட அமைச்சர் வந்து ஏவா வேலு திறந்து வச்சாங்க. அப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி திறந்து வச்ச பாலம் அப்படிங்கிறது 18 கோடி ரூபாய் செலவு. ஏன்னா ஒரு சின்ன பாலம், ஒரு 1 கோடி ரூபாய் செலவுல ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் போயிட்டு திறந்து வைக்க மாட்டாங்க. 18 கோடி ரூபாய் செலவு அப்படிங்கிறதுனால, அதுவும் அவங்க துறை அப்படிங்கிறதுனால ஏவாவேல் அவர்கள் போயிட்டு ஒரு பிரம்மாண்டமா அந்த பாலத்தை திறந்து வச்சாங்க. இப்போ டிசம்பர் 3ஆம் தேதி அந்த பாலம் வந்து தண்ணியில அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி, என்ன தரத்துல இந்த பாலம் கட்டப்பட்டது அப்படின்னு. இதுல வந்து நான் வந்து ஒரு 3 கேள்வியை வந்து உங்கள்கிட்ட வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணி வந்து அதிகப்படியா திறந்து விடப்பட்டது, அதனால அந்த பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாலம் அங்க தண்ணி அதிகமா திறந்து விட்டா அந்த பாலம் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஏன் தண்ணி அதிகப்படியா திறக்கப்பட்டது? தண்ணி டேம்ல வந்து அதிகமாகுது அப்படின்னா லெவலா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வந்து வெளியேற்றி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ தெரிஞ்சே, அதாவது அந்த பாலம் அடிச்சுட்டு போயிட்டுன்னு தெரிஞ்சே அதிக தண்ணியை திறந்தாங்களா, என்ன காரணத்துக்காக அதை திறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாலம் வந்து தரமில்லாத முறையில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் மற்றவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த பாலம் வந்து தரம் இல்லாமல் கட்டினாங்க, அதனால தான் இந்த மழையில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இதுவரைக்கும் திருவண்ணாமலையில் வந்து இதை மாதிரி மழை பெஞ்சதே கிடையாது, இவ்வளவு அதிகப்படியான மழை பெஞ்சதே கிடையாது, இவ்வளவு இயற்கை பாதிப்பு வந்ததே கிடையாது, அதனால தான் இந்த பாலம் வந்து இதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஒரு 18 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பாலம் அப்படிங்கிறத கட்டுறாங்க. அந்த பாலம் வந்து இந்த மழையில அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம கட்டி ஒரு 20 வருஷம் ஆச்சு இல்ல 30 வருஷம் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது வந்து பலவீனம் ஆயிருந்திருக்கலாம், அந்த பாலம் என்ன கிராக் விழுந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். 90 நாள் கூட ஆகல அப்படிங்கிறதுனால தான்
நாம இந்த விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுல என்ன காரணத்தால ஒன்று சாத்தனூர் அணையில வந்து அந்த டேம்ல வந்து தண்ணி நிறைய திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று மழை அதிகமா பெஞ்சதுனால போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இது வந்து ரொம்ப பலவீனமா கட்டப்பட்டது, அதனாலதான் இது இந்த மழையில அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணத்தால இந்த டேம் வந்து இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாளுக்குள்ள இப்படி சின்ன பின்னமாகி ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த பாலம் இந்த விஷயம்லாம் பார்க்குறப்போ நாம மெட்ரோ பிரிட்ஜ்லாம் பார்க்குறோம், மெட்ரோலலாம் போறோம் வரோம்ல, ஸோ அதை பார்க்குறப்போ இதை மாதிரி ஒரு பாலம் இதை மாதிரி மழைக்கு அடிச்சுட்டு போகுது, மெட்ரோலாம் பண்ணுறாங்களே, ஸோ எத்தனை வருஷத்துக்கு இது இருக்கும்? ஏன்னா கட்டுற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே 5 வருஷம் 10 வருஷம் நடத்துகிறாங்க. அப்போனா அதோட லைஃப் டைம் என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி மனசுக்குள்ளே வரும்ல. ஸோ எனக்கும் அந்த கேள்விக்குறி இருக்குது. மெட்ரோ பாலம் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது? ஏன்னா திருவண்ணாமலையில் பெஞ்ச மழை சென்னையில் பெய்யாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறப்போ, இதை மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்குது மனசுக்குள்ளே.